கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி மங்களவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி உங்கள் வீட்டில் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால்களை தாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லி ஆசீர்வதிக்கிறீர். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன் என்கிற இந்த வார்த்தை அப்படியே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இன்றைக்கி காலையில் எழும்பி உட்கார்ந்துட்டு உங்களுக்கு மிகவும் வேண்டிய யாரோ ஒருத்தரை இழந்து, உங்களுக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தரை இழந்து, ஒருவேளை நீங்கள் சமாதானம் இல்லாமல் துக்கத்தோடு எழும்பி உட்கார்ந்துருக்கலாம். இன்றைக்கு சகலவித ஆறுதலின் தேவன் உங்களை ஆறுதல் படுத்தி சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை கொடுத்து எங்களை கனம் பண்ணுவார். இந்த வசனம் சொல்லுகிறது, நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தில் அதே வசனத்தில் இருக்கிறது, ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிற மனதை உடையவன், ஆண்டவரையே நம்பியிருந்தா அவனுக்கு பூரண சமாதானம். இப்போ நேரடியாகவே நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நம்ம சமாதானம் நம்ம கையில் தான் இருக்குது. ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடிச்சி அவர் மேலேயே நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பூரண சமாதானத்தோடு உங்களை காக்கிறது என் ஆண்டவருடைய கடமையாகி விடுகிறது. ஏன்னா வசனத்தின் கட்டாயம். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் பொய்க்காது. அவரை உறுதியாக பற்றி பிடித்திருக்கிற மனதை உடையவன், அவரே நம்பியிருந்தால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் யாரையோ பற்றி பிடிச்சிட்ருக்கிறீங்க. ஆண்டவரை பற்றி பிடிக்கிறதுக்கு பதிலாக உலக பிரகாரமான ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியையோ நீங்கள் பற்றி பிடிச்சிட்டு அவங்கள நம்பி காலத்தை ஓட்டுறீங்க. அவன் செய்வான், அவன் செய்வா, கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு செய்வான், என்னுடைய தோழி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உலக பிரகாரமான நம்பிக்கையில் இன்றைக்கி ஏமாந்து போய் நிற்கிறீங்க. நடுத்தருவில் நிற்கிறீங்க. அப்போவே ஆண்டவர் சொன்னார், நான் கேட்கலை என்று சொல்லி சிலர் இப்போ தான் எல்லாம் பட்டு அனுபவித்ததுக்கப்புறம் புத்தி வந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்றைக்கி உன்னுடைய சமாதானத்தை பறித்த சம்பவம் என்ன? அந்த சம்பவத்தில் ஆண்டவர் இன்றைக்கி அற்புதம் செய்ய ரெடியாக இருக்கார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினதற்கு பிறகு சீடர்களை சந்திக்க வரும்பொழுது சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய மரணம், அவருடைய பாடுகள் அவங்க சமாதானத்தை கெடுத்துட்டு. ஸோ அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் முதல்ல கொடுத்தார். இன்றைக்கும் உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வியாதியினால் உங்கள் சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி அந்த வியாதியில் ஒரு அற்புதம். காலகாலத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கலை, அதனால் உங்கள் சமாதானம் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி அந்த காரியத்தில் ஒரு அற்புதம். கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அவமானத்தோடு இருந்தீங்கன்னா அதுவே என்னுடைய நிம்மதியை பறிச்சிருச்சு அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி அந்த காரியத்தில் ஒரு அற்புதம். கோர்ட்டு கேஸு அதனால் உங்களுக்கு சமாதானம் பாதிக்கப்பட்டதுன்னா அதில் ஒரு அற்புதம். இல்லை படிப்பு பாதியில் நிற்குது அதனால் சமாதானம் பாதிக்கப்பட்டதுன்னா அந்த காரியத்தில் ஒரு அற்புதம். மொத்தத்தில் எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் இன்றைக்கி தேவைப்படுதோ அதை ஆண்டவர் செய்து உங்களுடைய சமாதானத்தை உறுதி செய்து தருவாராக. ஒரு நல்ல சாட்சியோடு நாம் ஜெபிக்கலாம். சகோதரி அகிலா ஃப்ரம் கன்னியாகுமரி. என்னுடைய கணவர் பேர் ரமேஷ். அவர் 17 வருடங்களாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். அதனால் குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து கவலையுடனும் கண்ணீருடனும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணிக்கு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை யூடியூப் வழியாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர் ஜெபிக்கும் போது நானும் அவர்களுடன் இணைந்து என்னுடைய கணவரை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து வந்தேன். திடீர்னு ஒரு நாள் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபிக்கும்போது என்னுடைய கணவரின் பெயரை சொல்லி ரமேஷ் என்று அழைத்து
ஆண்டவர் இன்னைக்கு உங்களை விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி ஜெபித்தார். சகோதரர் பெயர் சொல்லி அழைத்து ஜெபித்ததை பார்த்து கொண்டிருந்த என்னுடைய கணவர் அந்த நாளிலிருந்து குடிப்பதை நிறுத்திவிட்டார். இது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவருக்கு நாமும் மகிமைப்படுவதாக. பாருங்கள், 17 வருஷமாக குடிப்பழக்கத்தில் மனைவி எவ்வளோ நாள் சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவருடைய பேர் சொல்லி, ரமேஷ் இன்றைக்கி இந்த குடிப்பழக்கத்தில் நான் விடுதலை ஆக்குறேன்னு சொன்னார். அடுத்த நிமிஷத்தில் அவருக்கு என்ன தோணியிருக்கும், ஆண்டவரே என்னை நம்பி சொல்லிட்டாரு, அதனால் நான் ஆண்டவரை நம்பி இந்த காரியத்தை விட்டுறேன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் இதிலிருந்து விடுதலை பெற்று அதன் நிமித்தம் இந்த குடும்பம் சமாதானத்தோடு இன்றைக்கு இருக்கிறது. உங்களுக்கும் சமாதானத்தை பறித்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிற மனதை உடையவர்கள் உண்மையே நம்பியிருந்தால் பூரண சமாதானம் என்று சொன்னீர். யாரையோ நம்பியிருந்த என் பிள்ளைகள் இன்றைக்கு உண்மை உறுதியாய் பற்றி பிடிக்க இந்த மங்கள வார்த்தை மூலமாக உண்மையே நம்பி ஜீவிக்க தீர்மானித்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் இழந்து போன சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, நிறைவை என் பிள்ளைகளுக்கு தாரும். எந்தெந்த காரியங்களை நீங்கள் செய்தால், என்னென்ன அற்புதங்களை செய்தால் இவங்க சமாதானம் மீண்டு கிடைக்குமோ அந்த காரியங்களிலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சந்தோஷமான காரியம். இன்றைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மைதானத்தில் சோழிங்கநல்லூரில் வச்சு ஆறுதலை தேடி ஒரு நாள் விசேஷித்த சுகமளிக்கிற ஆராதனை நமக்கு இருக்கிறது. எல்லா மாதமும் ஃபஸ்ட் சண்டே நடக்கும், உங்களுக்கு தெரியும். எனவே உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, டிப்ரெஷனில் இருக்கிறாங்களோ, வியாதியில் இருக்காங்களோ, மரணக்கட்டில் இருக்காங்களோ அத்தனை பேரையும் கூட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். கண்டிப்பாக சாயங்காலம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.